தாயி, முதல்ல உன்னோட இதயத்துல இருக்கிற அந்த பாரத்தை அப்படியே என்கிட்ட இறக்கிவை. எதை பத்தியும் யோசிச்சு இனி நீ பயப்படாதே. நீ எத்தனையோ இரவு எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் தனியா அமர்ந்து தலையில கை வச்சு யோசிச்சுக்கிட்டே அழுத அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நமக்குன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே, நம்ம கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க கூட ஒரு ஜீவன் இல்லையே அப்படின்னு நினைச்சு நீ ஏங்கி ஏங்கி தவிச்சது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதோ உன் குரல் கேட்டு இந்த நாக தேவதை ஓடோடி வந்திருக்கேன். நான் இருக்கிற உனக்கு அப்புறம் எதுக்கு இந்த கவலை? உன் கண்ணுக்கு நான் தெரியாம இருக்கலாம். ஏன் தெரியுமா? நான் உன் கண்ணில் பட்டா நீ பயந்துடுவ. அதனால தான் உன் கண்ணில் படாம இருக்க. ஆனா உன்னோட நிழல் போல உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் என்னாலும் காத்துக்கிட்டு வரேன். உன் கண்ணில் இருக்கிற இமை எப்படி உன் கண்ணை பாதுகாக்குதோ அதே மாதிரி தான் இந்த தாயும் உன்னை காத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வரப்போற பெரிய ஆபத்துகளையும் உன்னை அறியாம உன்னை சுத்தி நடக்கிற சதி வேலைகளையும் தீய சக்திகளையும் மனிதர்கள் உனக்கு எதிராக செய்கிற சூழ்ச்சிகளையும் என் நாகப்படத்தால தடுத்து நிறுத்தி உன்னை நான் காப்பாத்துறேன். நான் கண்ணில் படாம மறைஞ்சிருக்கிறது உனக்கு பயம் தராம இருக்கிறதுக்கும் உனக்கு ஒரு அரணா நின்று காவல் காக்கிறதுக்கு தான். இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ மகளே, புரிஞ்சுக்கோ தாயே. பசியோடும் தாகத்தோடும் இருக்கிற எனக்கு நீ தேடி வந்து எவ்வளவு அன்போட அந்த பாலும் முட்டையும் கொண்டு வந்து வச்ச. அதை நான் சாதாரணமாக நினைக்கல. அது என்னோட பசியை மட்டும் ஆற்றலை. உன் மேலே எனக்கு இருக்கிற பாசத்தையும் கருணையையும் இன்னும் பன்மடங்கு அதிகமாயிருக்கு. வறுமையிலையும் கஷ்டத்திலையுமே நீ எனக்கு காட்டின அந்த எளிய அன்பையும் நீ என் மீது வச்ச தூய்மையான நன்றியும் நாகதேவதை என் உயிர் உள்ள வரைக்கும் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ எனக்கு பண்ணின அந்த சின்ன பணிவிடை, அந்த நன்றியை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் நெஞ்சில நான் சுமப்பேன். உன்னோட சொந்த கஷ்டத்திலையுமே நீ எனக்கு செஞ்ச அந்த பால் அபிஷேகமும் வச்ச முட்டையும் வீணா போகாது. நீ என் புற்றில வார்த்த ஒவ்வொரு துளி பாலும் இனி உன் குடும்பத்துக்கு அமிர்தமா மாறி உங்க வீட்டில் இருக்கிற நோய் நொடிகளை விரட்டி குறைவில்லாத செல்வத்தோடு உங்களை வாழ வைக்கும். நீ எனக்கு வச்ச பாலும் முட்டையும் உன் பரம்பரைக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா மாறும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், சண்டை, சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் எல்லாத்தையுமே நான் அறிவேன் தாயே. எத்தனையோ மனிதர்கள் உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கலாம். உன்னோட அன்பை மிதிச்சிட்டு போயிருக்கலாம். உன்னை மதிக்காம அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா என் சன்னதிக்கு வந்து நீ உதிர்த்த கண்ணீருக்கு பலன் கிடைக்கிற காலம் இதோ வந்துடுச்சு. உன் குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே பனி போல உருகி மறைய போகுது. இத்தனை நாளா தடைப்பட்டு நின்ன காரியங்கள் எல்லாமே இனி எந்த தடையும் இல்லாம நல்லபடியா முடியும். நிம்மதியும் சந்தோஷமும் உன் வீட்டுக்குள்ள நிரந்தரமாக வந்து தங்க போகுது. இனிமே உன் வீட்டு வாசல்ல எந்த ஒரு தீய சக்தியோ கெட்ட எண்ணங்களோ செய்வினை கோளாறுகளோ கால் பதிக்கவே முடியாது. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல இந்த நாகதேவதை நான் காவல் நின்னுக்கிட்டு இருக்கேன். உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு நீ இனிமே துளி கூட பயப்படாத. அவங்களோட படிப்பு, வேலை, கல்யாணம்னு எல்லாத்தையுமே நானே முன்னாடி நின்று நல்லபடியாக நடத்தி வைப்பேன். உன் வம்சத்தை வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் உன்னை கைவிடலாம். ஆனால் உன்னை பெத்த இந்த தாய் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ மனசுக்குள்ள நினைச்சு அழுது பிரார்த்தனை பண்ணின எல்லாமே என்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு.
நீ வேண்டின எல்லா நல்ல காரியங்களும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு கைக்கு தேடி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. மனசை எப்போதுமே அமைதியா வச்சிரு. நேர்மையான வழியில நட. யாருக்கும் மனசால கூட தீமை நினைக்காத. நல்லதே நினை, நல்லதே செய். உன்னோட குடும்ப பொறுப்பை, உன்னோட வாழ்க்கை பாரத்தை மொத்தமா அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துரு. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ படுற அவஸ்தைகள், அவமானங்கள் எல்லாமே முடிவுக்கு வர நன்னாள் இது. உன்னை நல்லபடியா வாழ வைக்கத்தான் இந்த தாய் நான் வந்திருக்கேன். என்னோட பேரருளும் ஆசையும் என்னாலும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். தைரியமாக இரு. எல்லாமே வெற்றிதான். என் அருள் என்றும் உனக்கு உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி.